இந்த கொள்கை பொதுப்பட்டத்தின் தலைவர் மரியாதைக்குரிய வேறுபடியவர்களே, வரவேற்பை வகிக்கின்ற பல்வேறு தோழர்களே, கமருதீன் உட்பட அதே போல பேராசிரியர் முனைவர் நெடுஞ்செழி வந்திருக்காரு. கென்னடி வரல, தோழர் ரமணா வரல. வந்திருக்காரா? எங்க அந்த கென்னடியை பாக்க பின்னாடி இருக்காரா? கென்னடி வழக்கறிஞர் முன்னாடி வாங்க. அவர் உட்பட தோழர் சி ராமலிங்கம் உட்பட எல்லா தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மக்கள் கலை இலக்கிய இடத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னதாக உரையாற்றி சென்றிருக்கின்ற தோழர் இடிமுரசு இஸ்மாயில் அவர்கள், எனக்கு பின்னதாக உரையாற்றவிருக்கின்ற தோழர் சீனி விடுதலை அரசு அவர்கள், நல்ல உரையை நீங்க கேட்க போறீங்க. இறுதியாக உரையாற்ற வருகின்ற இந்த அமைப்பின் தலைவர் தோழர் முனைவர் ப குணசேகரன் உள்ளிட்ட இங்க வந்திருக்கின்ற உழைக்கின்ற மக்கள் அனைவரையும் நான் சார்ந்திருக்கின்ற மக்கள் கலை இலக்கியத்தின் சார்பாக வணக்கங்கள் கூறி வரவேற்கின்ற. இங்க சாமானிய மக்கள் கட்சி மட்டுமல்ல, பல்வேறு இயக்கங்களை சேர்ந்த தோழர்கள் வந்திருக்கிறீங்க. மக்கள் கலை இலக்கிய கழகத்தில தோழர்கள் வந்திருக்காங்க. இங்கே ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள், உழைக்கின்ற மக்கள் அனைவரும் வந்திருக்காங்க. பல்வேறு சமயங்களை சார்ந்த தோழர்களுக்கு வந்திருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு பாடலோடு சொல்லுகிறேன். இல்லை என்றால் பெண் கல்வி ஏது? ஒருவர் இல்லை என்றால் பெண் கல்வி ஏது? உங்கள் மதிர்ச்சுவரை தடியால் உடைத்ததாது. பிறவை மறுமணத்துக்கும் திராவிட கொள்கைய வேறு. வெண்பாடி கிழவன் இல்லை என்றால் நாடே வெண்ணிற ஆடையோடு, நாடே வெண்ணிற ஆடையோடு. இது எங்கள் தமிழ்நாடு, தந்தை பெரியாரின் வீடு. அந்த காவிக்கு இங்கு வேலை இல்லை, இது கருஞ்சட்டை காடு, கருஞ்சட்டை காடு. வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், அந்த வேங்கையை போல் போராடிய வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், அந்த வேங்கையை போல் போராடிய பெரியாருக்கும் நன்றி செலுத்தி, அவர்களுடைய இந்த நினைவு நாளிலே அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி நினைவு கொடுத்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இந்துக்கள் எல்லாம் ஒண்ணு என்று சொல்லுகின்ற இந்த காலகட்டம், கவுனி அரசியலை பின்பற்றக்கூடிய இந்து முன்னணியோ, இந்து மக்கள் கட்சியோ, பாரதிய ஜனதா கட்சியோ, விஸ்வ இந்து பரிஷத்தோ, இந்த பரிவார் எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்களா, இந்துக்கள்லாம் நாம ஒண்ணுன்னு சொல்றாங்க. அவர்கள் இந்துக்கள் ஒண்ணு என்று சொன்ன காலகட்டத்துல இந்துக்கள்லாம் ஒண்ணு இல்ல, இந்துக்கள்லாம் வேங்க என்று சொன்னவர் தான் தந்தை பெரியார். இந்துக்கள்லாம் ஒண்ணு இல்ல, இந்துக்கள்லாம் வேண்டாம் என்று சொன்னவர் தான் அம்பேத்கர். எப்படிங்க மனம் அல்லக்கூடிய இந்துவும் மணி எடுக்கக்கூடிய இந்து ஒண்ணா? இதை கேள்வி கேட்டார் அம்பேத்கர். இதை கேள்வி கேட்டார் தந்தை பெரியார். மனம் அள்ளுகிறவனும் மணி அடிக்கிறவனும் இந்து என்று சொல்லி, அதனால நம்ம எல்லாம் இந்து இந்த ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்ன அந்த மனுஷாஸ்திரத்தை எதற்கு அவர்கள் விமர்சனம் செய்தார்கள். அது ஒழிக்கப்பட வேண்டும். நாமெல்லாம் இந்து ஒண்ணுன்னு சொன்னா இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இப்ப இருக்காங்க, இங்க இருக்கலாம், பெண்களுக்கு ஒவ்வொரு பேர் உண்டு, ஆண்களுக்கு பேர் உண்டு, அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஒரு மனிதனோட தனித்துவத்தை குறிப்பதற்கு, தனி அடையாளத்தை குறிப்பதற்கு தனித்தனி பேர் இருக்கலாம். ஆனால் இங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், நீ இந்த பேர் என்பதால இந்த சேரை தள்ளி போட்டு உட்காரு, நீ எதுக்கிட்ட கூடது வந்த என்று பேசினால் அதுக்கு பேர் இந்து ஒற்றுமையா? பெயர் இருக்கலாம், தெரு கூட இருக்கலாம். தெரு நமக்கு வசதிக்காக ஒரு ஒரே வீதிக்குள்ள வர்றாங்கல்ல, வடக்க இருந்து இந்த ட்ரெயின்ல வராங்க பாருங்க, அது மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட்ல 3000 பேர் அடைச்சிக்கிட்டு வர முடியாது என்பது உண்மைதான். வசதிக்காக ட்ரெயின்ல பல கம்பார்ட்மெண்ட்களை உருவாக்கி இருக்க மாதிரி நம்ம குடியிருப்பதற்காக பல வீடுகள் வச்சுக்கலாம். ஆனா இந்த வீதியை சேர்ந்தவன் இந்த வீதிக்குள் நுழைய முடியாது, இந்த தெருக்குள் நுழைய முடியாது என்று சொன்னால் அதுக்கு பேர் இந்து ஒற்றுமையா? அதை ஏற்றுக்கொண்டு நம்மளாம் இந்து என்று இருக்க முடியுமா? பாருங்க, இதைத்தான் கேட்டார் அம்பேத்கர், இதைத்தான் கேட்டார் பெரியார். அன்னைக்கு இதே இந்துங்கிற பேர்ல திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஒண்ணு இருந்தது. இப்பதான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்குது. அன்னைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஒண்ணு இருந்தது. அங்க நடந்த கொடுமை என்ன தெரியுமா? இன்னைக்கு சீமான் அவர்கள் பேசுகிறாரே, அவர் சாதி குறிப்பிடுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்னையும் சேர்ந்து, உங்களையும் சேர்ந்து, அவரையும் சேர்ந்து, அவர்களுடைய முன்னோர்கள், அவர்களுடைய சாதியை சேர்ந்த அப்பத்தா முப்பாட்டி எல்லாரும் என்ன நடந்திருக்காங்க தெரியுமா? தாய்மார்கள் இன்னைக்கு எல்லாம் ரவிக்க எழுந்திருக்கீங்க, நீங்க நாகரிகமாக உடை எழுந்திட்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் அன்னைக்கு மாறாப்பு சேர எழுத முடியாது, ரவிக்க எழுத முடியாது. சமஸ்தானத்துல நம்முடைய தாய்மார்களுடைய அதுக்காக நாம் மேல
இந்த சீலை போடக்கூடாது. அது மட்டுமல்ல தாய்மார்களே, நம்முடைய தாய்மார்களுடைய மார்பின் அளவுக்கேற்ப பெரியவங்க இருக்கா சின்னவங்க இருக்கா அப்படின்னா வரி செலுத்து என்கிற குரல் இருந்தது. இந்துக்கெல்லாம் ஒன்னா அதை கேட்பார்களா? அன்னைக்கு எனக்கு இந்து ஒற்றுமை பேசக்கூடிய அவர்கள் அன்னைக்கு கேட்டார்களா? அதுக்கு எதிராக போராடி யாரு? சொல்லப்போனா ஐயா வைகுண்டர் எந்த இந்து மதத்தை மறுத்தாரோ, எந்த பாரம்பரியத்தை மறுத்தாரோ, எந்த பெரியவருக்கு எந்த இந்து ஒற்றுமை பேசக்கூடிய எவரும் அவர்கள் புரிஞ்சுக்கிறோம். பெண்மணியிலே வெட்டுப்பட்டு செத்தோமடா மேல முகத்தில் வழிய சுமந்திடுகிறோம் உங்களுக்கு ஊர சுத்தம் செஞ்ச குட்டத்துக்கோ சாதி என்ன உங்களுக்கு என்று ஒரு பாடணும். கிட்டத்தட்ட இவர்கள் சொல்கின்ற நூற்றாண்டுக்கு முன்னாடி இதே நிலைமைதான் இருந்தது. மதத்தை சுமர்றவர்கள் நம்ம மதத்தை சுமந்த காலத்துல அவர்கள் இந்து ஒற்றுமை பேசினார்கள். அம்பேத்கர் சொன்னாரு நாங்க இந்துக்கள் கிடையாதுன்னு சொன்னாரு. சொன்னாரு நாங்க இந்துக்கள் கிடையாதுன்னு சொன்னாரு. மலத்தை ஒரு நாள் நீ சுமக்க வேண்டாம்டா, உன் மலத்தை ஒரு நாள் நீ தொடச்சு பாருடா. உன்னோட மலத்தை பிராமணர்களே உன்னோட மலத்தை ஒரு நாள் அப்பா பாரு. அதுக்கப்புறம் இந்து ஒற்றுமை பத்தி பேச என்று சொன்னார். எங்கடா இந்து ஒற்றுமை? தோழர்களே, கல்வி நமக்கு கிடைக்கப்பட்டது மூலமாக ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டுகள் உடைந்து அவர்களுடைய தேவைக்காக அவர்கள் உருவாக்கிய இந்த தொழிற்சாலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது. அவன் இந்த சாதி என்று ஒதுக்கி வைத்திருந்தா அவனுக்கு தேவைப்படுகிற ஃபிட்டர் தேவைப்பட மாட்டான், வரமாட்டான். மிஷினிஸ்ட் வரமாட்டான். தொழிற்சாலையில பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் பணியாளர்கள் தேவைப்பட மாட்டார்கள் என்பதால அவன் எல்லோருக்கும் கல்வியை போட்டினா. அந்த சமயத்துல நல்ல வேளையாக காமராசர் அவர்கள் இருந்ததால அந்த தமிழ் நமக்கெல்லாம் கல்வியை வழங்கினாரு. அந்த கல்வி பெற்றதன் மூலமாக இன்னைக்கு அந்த அளவுக்கு கொடுமை தீண்டாம இல்லை, அது மாறி வந்திருக்குது. ஆனால் இன்னமும் கருவறை தீண்டாம இருக்கின்றது. இந்த திருவரங்கத்துக்குள்ள நம்ம நுழைய முடியாது என்பது மட்டுமல்ல, கருவறைக்குள்ள நுழைய முடியாது. பார்ப்பனர்கள் மட்டும்தான். அதற்கு எதிராக இதே மக்கள் கலை கழகம் 1993 ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? இந்தியன் பேசுற அரியின் பிள்ளைகள் பேசுற அரிதான் படுத்து கிடக்கிறாரு. அரியோட பிள்ளைங்க நாங்க சொல்றோம், அரியே எங்களை உள்ள விடு, நீ எங்களுடைய அப்பன் தானே, உங்களோட பிள்ளை தானே, ஆனால் உள்ளே வருவதற்கு அனுமதிக்க மறுக்கிறார்கள் பார்ப்பார்கள். நீயாவது சொல்லி எங்களை உள்ள அனுமதி என்று ஒரு போராட்டம் நடத்தணும். அப்ப அனுமதி ஆனாலும் எங்களால் திருப்பி அடித்திருக்க முடியும். ஆனா அடிக்கல. ஏன் தெரியுமா? அடித்தா அது கிரிமினல் வழக்காயிடும். நாங்கள் கிரிமினல் வழக்கை ஏற்றுக்கொண்டு எங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னா, யாருடா அரி ஆயிரங்காலம் அடிமை என்றாயே அரிசன் என்ன பாரு வைக்க யாருடனாயே சொல்லும் கண்ணா பேயான பெண்ணுமான சிங்கம் போடி கருதியான ஆமையான மீனுமான கல்யாணா ஒரு அரிசன அவதாரம் எங்கடனாயே அருள் சொன்னக்கா ஒரு அரிசன அவதாரம் ஏன் எடுக்கலையே என்று இந்த எங்க பெருமாளை பார்த்து கேட்டா, எங்களுக்கு அடி விழுந்த பொழுது எங்க அப்பா எங்களை தெரியும் பாரு, அவர் ஏற்கனவே படிச்சு கிடந்தாரு. சரி இந்த பக்கம் தெரியும் போயிருப்பாரு பார்த்தாக்கா, அவர் குண்டிய காட்டிதான் அந்த பக்கம் போயிட்டாரு. அவரு இதான் நடந்தது. அந்த தெய்வம் அந்த அறிவோட பிள்ளைங்க பிள்ளைகளை உள்ளே அனுமதிக்காத அந்த சாமியருக்கு இதைத்தான் கேட்டார் அம்பேத்கர், இதைத்தான் கேட்டார் பெரியார். இந்த வரைக்கும் கருவறை தீண்டாம இருக்குது, அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்று இதை திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு சட்டம் இயற்றி அது உச்ச நீதிமன்றத்தோட பல தடைகளை தாண்டி கடைசியாக இப்ப இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நான் பிராமின் நமக்கு நான் சொல்றேன் பார்ப்பனர்களே இருக்கின்றார்கள் டினாமினேஷன் கஸ்டம்ஸ் பேர்ல. ஆனா அதுக்கு பிறகு நீ மட்டும் என்ன இருக்கணும், நாங்கள் இந்துக்கள் தானே, நாங்கள் கட்டிய கோயில் தானே, நாங்கள் இந்துக்கள் வழிபடுகின்ற கோயில் தானே, நாங்கள் மணி அடிப்போம், நீ என்ன மணி அடிச்சு எனக்கு விபதி தருவது, நாங்கள் மணி அடிச்சு எங்க மக்களுக்கு விபதி தருகிறோம் என்று அர்ச்சகர் பயிற்சி கொடுக்கப்பட்டு அவர்களாம் உள்ள போனா வயலூர் கோயில்ல நீ எல்லாம் பிராமின் கிடையாது உள்ள வராது என்று சொன்ன பொழுது எந்த பொந்து மனதை போராட்டம் இருந்துச்சு. நம்மளாம் இந்துக்கள் தானே, அர்ச்சகர்களாக ஒரு நான் பிராமின் போய் மணி அடிக்கலாம் என்று உச்ச நீதிமன்றத்தில் உத்தரவு
அதை அமல்படுத்துவதற்கு நாம் போனோம். மக்கள் கலை இலக்கியம் சென்றது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், வீரச்சத்தை அறிந்தவர்கள், சிவப்பு சந்தை அறிந்தவர்கள். இப்படி நாம தான் பண்ணுவோம். சொல்ல போன சரியா சொல்ல போனாக்கா இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இந்த இறைவன் இருக்கின்ற இடத்தில் மணி அடிக்கின்ற உரிமைக்காக போராடினார்கள் ஒழிய இறை இறையில் பேசக்கூடிய எந்த உணர்வையும் வரல, எந்த மாற்றத்தையும் வரல. அப்படின்னு இந்து ஒருத்தமா வாழுது. இன்ன வரைக்கும் பள்ளப்பாளையம் தெருவில் போய் பாருக்கலாம். இன்ன வரைக்கும் சிவன் காலனி பாருங்கடா. அதுக்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்க இரட்டை தோலைக்காக எந்த இந்து உணர்வு இருக்குது, எந்த மாற்றம் இருக்குது, மக்கள் தலைவர்கள் போராடுது, ஆதித்தோடு பேரே இருக்குது. சாமானிய மக்கள் கட்சி அந்த போராட்டத்தை எங்களோடு இணைந்து கொள்ள தெருவில் இன்ன வரைக்கும் பள்ளப்பாளையத்துல சுடுகாடு அருந்ததிகளுக்கு சுடுகாடே கிடையாதுன்றாங்க. இந்த கொடுமை என்ன தெரியுமா? ஏதோ உயர் சாதியை சேர்ந்தவர்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சுடுகாடு தரமாட்டேன் என்று மறுக்கிறார்கள் என்று நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லைங்க தோழர்களே, நம்ம பட்டியல் சமூகம் சொல்லக்கூடிய அந்த சமூகத்துக்குள்ள உட்பிரிவு அதுதான் பார்ப்பனியம். அவன் எல்லா இடத்துலயும் அடுக்கு வச்சுக்கிட்டு நான் உயர் சாதிக்காரர்களுக்கு அடிமையா இருந்தாலும் பார்ப்பவர்களுக்கு அடிமையா இருந்தாலும் எனக்கு இங்க ரெண்டு பேர் இருக்கிறான். என்ன இருக்கிறாங்க? எனக்கு இங்க ஆதித்யாவது இருக்கிறான், எனக்கு கீழே ஆசிரியர்கள், அதாவது பழைய சமூகம் சொல்றோம். அவங்க இருக்கிறாங்க எனக்கு கீழே சக்தி, அதாவது அறிந்திருக்கிறாங்க என்ற இந்த ரொம்ப சதித்திரமான சூழ்ச்சியான இந்த சாதி அடுத்திருக்குல்ல, அந்த பின்னணல் தான் இன்ன வரைக்கும் மஞ்சள் குழந்தை இருக்கா பார்ப்பவர்கள். இப்ப என்ன நடந்து பள்ளப்பாளையத்தில் சொன்னாக்கா தனி சுடுகாடு நான் உங்களோட சேர்ந்து இல்லப்பா, இந்த புலச்சுடுகாடுல எங்களை புதைப்பதற்கு அதை கூட நாங்க விரும்பல. எங்களுக்கு தனியா அருந்ததி மக்களுக்கு தனி சுடுகாடு என்று கேட்ட பொழுது மருத்துவர்கள் உயர் சாதி பிரிவியோட கிடையாது, பார்ப்பனர்களோட கிடையாது. மருத்துவத்தை யார் தெரியுமா? தேவேந்திர குல சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த மறுத்தார்கள். அதை தாண்டி போராடி இப்பொழுது தனியாக சுடுகாட்டு இடம் ஒதுக்கப்படுகிறது. இதற்கு பயப்பட பார்ப்போம். இந்த பார்ப்பனியத்துக்கு தந்தை போராடினாரு, தந்தை பெரியார் அம்பேத்கர் போராடினாரு. ஏன்னு சொன்னாக்கா பார்ப்பனிய வகுத்த கோட்பாடுதான், நீ சுடுகாடு இங்க, உனக்கு சுடுகாடு இங்க, நீ ஊருக்குள்ள நுழையாத, நீ ரெட்டக்கோலைதான் என்று இன்னை வரைக்கும் இந்த கொடுமை இருப்பதற்கு காரணம் பார்ப்பனியம் என்கிற சட்டப்பட நம்ம இந்த காவல்துறை இருக்காங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை சட்டத்துக்கு புறமா நடந்து விடுறாங்க. அது காவல்துறை அதிகாரிகளோட தனிப்பட்ட இன்ட்ரெஸ்டா இருக்குது. இன்னும் நான் சொல்றேன், காவல்துறையின் மூளைக்குள் திராவிட கருத்துக்கள் மாறி போய் இப்பொழுது பார்ப்பன கருத்துக்கள், காவி கருத்துக்கள் உள்ள நுழைந்து விட்டதால சில காவல்துறை அதிகாரிகள் திராவிட ஆட்சியில் கூட மோசமா நடந்து கொள்றாங்கன்னு சொல்றாங்க. நான் மொத்த சில தோழர்கள் சொல்றாங்க திமுக அரசு அப்படி நடந்து கொள்ளுதுன்னு. அப்படிலாம் கிடையாதுங்க, எங்களோட புரிதல் அப்படி கிடையாது. சொல்ல போனாக்கா இன்னைக்கு வடக்க போற தமிழகத்துல எல்லா துறைகளையும் கலெக்டர் அதிகாரம் வரைக்கும், அதே போல இதுல ஜுடிஷியல்ல உங்களுக்கு தெரியுமில்ல என்ன சாமிநாதன், ஜிஆர் சாமிநாதன், சுமந்து ஏதோ ஒரு அம்மா, இப்படி பல பேரும் இந்த சிந்தனையில வழங்கிட்டு இருக்காங்க. அப்படி காவல்துறை மூளைக்குள்ளையும் காவி நடந்து விட்டது. அதன் காரணமாக இன்னைக்கு அவர்கள் இப்படி இதெல்லாம் பண்றாங்க. நான் சொல்றது என்னன்னு சொன்னாக்கா அதைத்தான் சொல்றாரு பெரியார் அம்பேத்கர் சொல்றாரு, சனாதன இந்த கருத்து, அதாவது சட்டம் சொல்ல வந்தேன், ஒரு சட்டம் என்பது இயக்கப்பட்டு விட்டால் சட்டப்பட்டு நடக்க முடியும், பேச்சு சுதந்திரம் கிடையாது. ஏற்கனவே அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த சட்டத்தில் நமக்கு பேச்சுரிமை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா இப்பொழுது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 2023 ஒரு திருத்தம் ஏற்படுத்தி அதுக்கு பேரு சட்டத்துல வழக்கறிஞர்கள் தெரியும், ஏற்கனவே இந்தியன் பெனல் கோடு, இப்ப அது கிடையாது. பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய அதிநியம் மாத்திரம். இப்படி மாற்ற பிறகு இன்னைக்கு நம்ம கூடி முடிய இப்படி கூடி நாம் இந்த அரசியலை பேசினால், பார்ப்பனியத்தை பேசினால், சனாதனத்தை ஒழிக்க வேண்டிய பேசினால் அத்தனை பேரும் தேசவாதிகள், அத்தனை பேரும் பயங்கரவாதிகள், அத்தனை பேரும் பயங்கரவாதிகள் சொல்லிருக்கான். எதுக்கு சொல்றாக்கா சட்டம் அதுதான் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தீர்த்து கடைபிடிக்கணுமா, அவனுக்கு கோயிலுக்குள்ள அனுமதிக்கலாமா அல்லது ஊருக்குள்ள அனுமதிக்கலாமா என்பதை தீர்மானிப்பது சட்டம் என்கிற வகையில அதுதான் சனாதனம், அதுதான் மனுஸ்மிருதி. அந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டும். அணிகளை என்று தந்தை பெரியார் சொன்னார், தந்தை அம்பேத்கர் சொன்னார். அதுக்கு ஒரு சொல்லிச்ச தீர்வுங்கிறதுல என்ன சொல்றாரா, இவங்களோட மூச்சு கொடுக்க முடியாதுங்க. பார்ப்பனர்கள் உருவாக்கின இந்த கருத்தை வச்சுக்கிட்டு இந்துக்குள்ள நமக்கு எதுக்கணும், இந்தியாவை நம்ம இந்தி என்று நம்ம அடையாளம் ஏன் படிச்சு கொள்ளணும், உனக்கு பிடிக்கலையா நீ போயிடு. தந்தை பெரியாரை பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னாரு, இஸ்லாமியன மாறிக்கோ, அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா, நீ இப்ப இந்து மதத்துக்குள்ள இருக்கேன்னு சொன்னா, நீ ஒரு பட்டியல் சமூகம் சொன்னாக்கா என்ன சொல்லுவான், டேய் பாடான்னு சொல்லுவான். எப்படி இந்து மதத்துக்குள்ள மேல் அடுக்குல இருக்கக்கூடியவன் கீழே எடுக்கக்கூடிய மக்களை பார்த்து டேய் போடா, டேய் பாடான்னு சொல்லுவான். ஆனா இதே அந்த டேய் என்று சொல்லப்பட்டவர் நாளைக்கு ஒரு இஸ்லாமியராக, ஒரு இஸ்லாமியராக மாறி இருப்பாரு, அதே டேய்ன்னு சொல்லுவேன், வாங்க பாயின்னு சொல்லுவான். நீ என்ன தப்பு இருக்குது? இதை கேட்டா சொல்லுவாங்க நீங்க ரிலீஜியஸ் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. நீ மத மாற்றத்துல உன் மதம் நல்லா இல்லையடா, உன் மதம் என்ன ஈக்குவலா நடத்தியே, நான் அங்க இருப்பதற்கு எனக்கு என்ன அங்க ஈக்குவலிட்டி இருக்கு, என்ன பெரிய சொல்ல போனாக்க தந்தை பெரியார் கை காட்டாரு. அம்பேத்கர் என்ன பண்ணாக்கா
ஒரு 10 லட்சம் பேர் அழைத்துக் கொண்டு மகன் மகள் தான் நினைக்கிறேன் மகன் என்று சொன்னார். இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். எனவே இப்படி இந்து மதம் என்பது ஒண்ணு கிடையாது. ஆனால் அவர்கள் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தி அந்த இந்துக்களுடைய ஓட்டுகளை வாங்கி வடக்க போல தமிழகத்தில் ஆட்சி வந்து அவர்கள் விரும்புகின்ற அந்த திட்டத்தை நிறைவேற்றது. என்ன விரும்புகிற திட்டம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப பிஜேபி ஆட்சி ஆகுது, மத்திய அரசுல ஆண்டு கொண்டு நம்மளுடைய அத்தனை உரிமைகளையும் சலுகைகளையும் பறிக்குது. போ தோழர்கள் சில பேசுறாங்க, 40 ரூபாய் இருந்தா என்னங்க அது, 40 ரூபாய் இருந்த பெட்ரோல் அது 100 ரூபாய் வந்திருக்குது. மத்தியில் ஆட்சியில் இருந்த பொழுது 40 ரூபாய் இருந்த பெட்ரோல் இன்னைக்கு 100 ரூபாய் இருக்குது. 450 ரூபாய் இருந்த கேஸுங்கிறது எவ்வளவு ஆயிருக்குங்க, 1000 ரூபாய் ஆயிருக்குது. அதே மாதிரி இன்னொன்னு கரண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, தமிழ்நாடு அரசு தான் கரண்ட் பில்லை ஏற்றின்னு சொல்லி பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்லை, தெரியப்படுத்துறதில்லை. நமக்கு மக்களுக்கு அதுக்குள்ள நம்ம படுற பாடுக்கு நம்ம என்ன அரசியல் தெரிஞ்சுக்கிறது. உதய் மின் திட்டம் என்று சொல்லி எடப்பாடி அவர்கள் கையெழுத்திட்டதன் மூலமாக இனி மின்சாரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மொத்த பவர் யாருக்கு சொல்லுங்க, ஒன்றிய அரசுக்குள்ள. அப்படி அவர்கள் கண்ட்ரோல் பண்ண பிறகு தமிழ்நாடு அரசு தான் என்ன செய்தனாக்கா, ஒரே அடியா எல்லாத்துக்கும் ஒரே ஸ்லாப்னு போடாம கொஞ்சம் 100 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ, அதுக்கு மேல பயன்படுத்தினா ஒரு ஸ்லாப், அதுக்கு மேல ஒண்ணு என்று இது ஷாக் அப்சர்வர் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணது திமுக. ஆனால் இது மக்கள்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஆனால் இதை எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒன்றிய அரசு விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அவன் சொல்றான், சொத்து வரி விஷயத்தை எடுத்துங்க, சொத்து வரி எல்லா கடை வியாபாரிகள் சொல்லுவாங்க அநியாய சொத்து வரின்னு சொல்லி. அதே போல ஒரு லேண்ட் வாங்குறோம், இந்த பிளாட், அதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இதே மும்பைல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சொத்து வரி எவ்வளவு தெரியுமா, 10,000. இதே தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500. ஏன் இந்த வேறுபாடு? ஏன் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, சொத்து வரி போடுறோம் அழுத்துறான், சொத்து வரி போடவில்லை என்றால் உனக்கான மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடிய பண்டை நான் தரமாட்டேன்னு பேசுறான். அதனால தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா, இதை தூக்கி அதுல போடுறது, அதை தூக்கி இதுல போடுறது என்கிற வகையில் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை சாக்கப்சர் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நியாயமாக என்ன நடக்குதுன்னாக்கா, நியாயமாக அநியாயமாக என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, மத்திய அரசு நீ இதை திரிச்சாதான் உனக்கு ஃபண்டு தருவேன். இந்த கல்வி எடுத்துங்க, கல்வியில நான் வந்து நவோதய கல்வின்னு ஒன்று கொண்டு வருவேன். அந்த கல்வியில ஹிந்தி தான் மொழி, அதை படிச்சுக்கணும் நீ. தமிழ் ஆங்கிலம் கிடையாது, மும்மொழி கொள்கை. ஆங்கிலம் வச்சுக்க, மும்மொழின்னு இந்தியை கொண்டு வருவோம், அப்புறம் தமிழ் இங்கிலீஷை காலி பண்ணிடுவான், அப்புறம் தமிழை காலி பண்ணிடுவான். எப்படி இங்க வந்து தமிழ்நாட்டில் ஏற்பாடு பண்றான் பாருங்க. ஏற்கனவே இந்த மகாராஷ்டிரா அடைச்சு பாருங்க, முதல்ல இன்னொரு ஷிண்டேவை காலி பண்ணா, ஷிண்டேவை உருவாக்கினா, அப்புறம் ஷிண்டேவை காலி பண்ணா, இப்போ பிஜேபி குத்திக்கிட்டான். அப்படி ஏக்நாத் ஷிண்டேவை இப்போ மும்மொழிங்கிற பேர்ல தமிழ் ஆங்கிலம் ஹிந்தியுமா, அதுக்கப்புறம் இங்கிலீஷை காலி பண்ணிடுவான், அப்புறம் தமிழை காலி பண்ணிடுவான், ஹிந்தி தான் வரும் என்கிற வகையில் இப்படி அவர்கள் சொத்து வரியை திணிக்கிறது, எலக்ட்ரிக் பில் அவன் திணிக்கிறது. அதே போல படிக்க வைக்கிறதுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை நம்மளால தேர்வு செய்ய முடியாது நம்ம பிள்ளைகளை. இதே தமிழ்நாடு அரசு தான் மிக பெட்டரான மாணவர்களை உருவாக்கியது. தமிழ்நாடு அரசுடைய தேர்வு முறை தான் பெட்டரான மாணவர்களை உருவாக்கியது. உனக்கு என்ன கேடு? இப்போ புதுசாக அந்த மாணவர்களுக்கு நீ எல்லாம் தேர்ந்தெடுக்க முடியாது, அதனால நாங்கள் நீட்டில் கொண்டு வரோம், நாங்கள் செலக்ட் பண்ணதானே அயோக்கியத்தனமா பண்ணியிருக்க. நீ பண்ண வேலை என்ன நடந்துச்சு? முட்டா பேர்களை தேர்ந்தெடுத்திருக்க, விட்டு கொடுத்து பாஸ் பண்ண வச்சிருக்க. ஆனால் எங்களோட மாணவர்கள், எங்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் அமெரிக்கா வரைக்கும் கோல் வச்சுறாங்க. டேய், அமெரிக்காவில் அமெரிக்காவில் அது பென்டகன்ல இங்கேருந்து வந்து மிகப்பெரிய சாதனைகள் நிகழ்த்துறான்னு சொன்னாக்கா அது எங்கே ஆட்டாது? இப்போ கூட பார்த்தீங்கன்னா 600 டன் சேட்டலைட்டை இங்கேருந்து லான்ச் பண்ணது யாருன்னு சொன்னாக்கா நம்முடைய அண்ணா, இப்படி தானே அண்ணாதுரை, மயில்சாமி அண்ணாதுரை. இப்படி பெருமை பெற்ற தமிழ்நாடு, மருத்துவமா விஞ்ஞானமா எதுவாக இருந்தாலும் பெருமை பெற்ற. இதெல்லாம் புதிய எவல்யூஷன். அது என்ன, நீ அமெரிக்கா நீ வந்து மத்திய அரசு வச்சாதான் நாங்கள் தேர்வு செய்யுமா? இதை புகுத்தது யாரு? இப்படி பல விஷயம். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த வேலையெல்லாம் பார்த்தது முஸ்லீமா? பெட்ரோல் விலை 40 ரூபாய் இருந்தது, 100 ரூபாய் ஏற்றுறதுக்கு முஸ்லீமா காரணம்? சொல்ல போனா ஈராக்ல இருந்து பெட்ரோல் கொள்முதல் செய்யப்படுவது கணக்குப்படி விலைப்படி பார்த்தா அங்க 30 ரூபாய். நீ 100 ரூபாய்க்கு விற்கிற, பாயாட காரணம்? சொத்து வரிக்கு பாயாட காரணம்? இந்த நீட் தேர்வுன்னு சொல்லி எங்க பசங்களை மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆக்காம தடுக்கிறிய, பாயாட காரணம்? ஆனா முஸ்லீம் வெறுப்பு உருவாக்கப்படுகிறது. இந்து ஒற்றுமையை ஏற்படுத்துன்னு சொன்னாக்கா ஒரு எதிரியை பொதுவாக உருவாக்கணும். அது வெள்ளக்காரன் காலத்தில் நடந்துச்சு. வெள்ளக்காரன் காலத்தில் என்ன நடந்துச்சுனாக்கா, வெள்ளக்காரனுக்கு எதிராக நாம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் என்று திலகர், பாலகங்காதர திலகர், நாம எல்லாம் இந்துக்கள் ஒன்னா சேர்ந்து வெள்ளக்காரன் எதுக்கணும்னு அவர் முயற்சி பண்ணாரு. அவர் பார்ப்பனர் வகையில் அவருக்கு வேற ஒரு நோக்கம் உண்டு. இந்த பாரதியார் சொன்னார்ல, 1000 சாதி உண்டுங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி அப்படின்னு சொன்னாரு. அது பார்க்கறதுக்கு நமக்குள்ள வெட்டிக்கிட்டாலும் குத்திக்கிட்டாலும், நமக்குள்ள வந்து நீ மலால நீ மணி அடிக்கிற என்று நமக்குள்ள பிரிவு இருந்தாலும், ஆனா வெள்ளக்காரன் விடக்கூடாது அப்படிங்கிறது பார்க்க தான் நல்லா தான் இருப்பான். சரி, அப்புறம் வெள்ளக்காரன் விடக்கூடாது. சரி, வெள்ளக்காரன் விரட்டியாச்சு. வெள்ளக்காரன் விரட்டப்பட்ட பிறகு தலையில் மலம் சுக்கின்ற கொடுமை குறைஞ்சிருச்சா? அல்லது மணி அடிக்க விட்டுட்டியா? அல்லது ரெட்ட கோலை? அதுக்காக எந்த பாரதியார் அல்லது பாரதியார் சொன்ன
அல்லது அந்த பார்ப்பனர்கள் சொன்ன அல்லது பார்ப்பனர்களால் வழிகாட்டப்பட்டு நடத்தப்படுகின்ற பிஜேபி எங்காவது நின்றுருக்குது? ஆங்கிலேயர்கள் போன பிறகும் அதே கொடுமை நீடிக்குது. அதான உண்மை. அது அப்புறம் என்ன இந்த ஒற்றுமை? இவர்கள் ஒரு இந்த நரித்தனத்துக்கு நீங்க பலியாயிடக்கூடாது. இந்த ஒற்றுமைங்கிற பேர்ல இந்த சாதி, இந்த இழிவு, இந்த வேற்றுமை இது அப்படியே தொடரணும். அதுக்கு நமக்குள்ள வேறுபாட்டை நாம மறந்து ஒரு பொதுவா ஒரு எதிர்ப்பை உருவாக்கினாக்கா அவன் தான் எதிரி. நம்ம மனத்தை சுமக்கலாம், ஆனா பாய்தான் பிரச்சனை. நம்ம எப்போதும் கண்டுபிடிக்கலாம், ஆனா பாய்தான் பிரச்சனை. எந்த செயற்கையாக ஒரு எதிரி உருவாக்கப்படுகின்றார். இது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பார்ப்பவர்கள் செய்ய வச்சக்கூடிய சதி. இதுக்காகத்தான் முஸ்லிம் எதிரி. சரி, முஸ்லிம் எந்த வகையில் எதிரி? நான் ஏற்கனவே சொன்னது போல அவன் சொத்து வரைக்கும் அவன் காரணம் கிடையாது, பெட்ரோல் எடுத்து அவன் காரணம் கிடையாது, அவன் கேஸ் விலை எடுத்து அவன் காரணம் கிடையாது. ஆனா எதுக்கு அவன் காரணம்? அவன் மசூதியை கொண்டு போய் திருப்பரங்குன்றத்துல கட்டி வச்சிருக்கான். மசூதியை திருப்பரங்குன்றத்துல கட்டினா என் மண்டபத்துல கட்டினா எனக்கு தான் பிரச்சனை. அவன் எங்கேயா கட்டி போறான்? நான் என்ன கேட்கிறேன்க்கா, மசூதி கட்டினது கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்குள்ள நுழைந்தது 6ஆம் நூற்றாண்டுல. அப்ப கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி இவன் இதை கட்டினான். அதுக்கு பிறகு வெள்ளக்காரன் வந்தா சர்ச்சை கட்டினான். இந்த நாட்டுக்குள்ள, இந்திய நாட்டுக்குள்ள பலரும் வந்தார்கள், இன்வேடுன்னு சொல்லுவாங்க, உள்ள நுழைந்தார்கள். சரி, உள்ள நுழைந்தாலும் அவனுடைய வழிபாட்டு தலங்களை கட்டினான், அவனுடைய அடையாள சின்னங்கள் கட்டினான். இப்ப அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதுக்குதான் உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. பாய முடிக்கிட்டு இருக்கிறாரே, நீங்க பாட்டுல பழைய சின்னங்களை இடிக்கிறேன்னு சொன்னாக்கா மொத்த இந்தியாவையும் தரமாட்டாக்கணும். என்னத்தோட எல்லாத்தையும் அதாவது நினைவு சின்னங்களை இடிக்கணும். இந்த ஆன்டிகுட்டின்னு சொல்லுவாங்க, பழங்காலத்து அடையாள சின்னங்களை அழிக்கணும் யோசிக்காத என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்றத்தை எந்த பிஜேபி கேட்கும்? உச்ச நீதிமன்றத்தை எந்த சங்கிகள் கேட்பான்? உச்ச நீதிமன்றம் சொன்னது நீ மாமன மோசடி மொத்தம் போய் அதை இடிக்காதுன்னு போச்சு. இல்ல, நான் இடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் கடப்பாறை இடித்தார்கள். உச்ச நீதிமன்றம் மசராது அதான சொன்னார் ஒருத்தர். யாருக்கு சொன்னது? ஒருத்தர் சச்சிராஜ் சொன்னாரு. ஹைகோர்ட்டாவது மசராதுன்னு சொல்லி இவர் ஹைகோர்ட்டாவது மசராதுன்னு சொன்னாரு. ஆனா உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலை மதிக்காம இருக்கார்கள் இல்லையா மசூதிய, அவன் அந்த வார்த்தையை சொல்ல. ஆனா உச்ச நீதிமன்றம் மயிலாவது அப்படிங்கிறவங்க செய்யறான். ஆக இவர்கள் எந்த காலம் அவனுக்கு நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் சட்டத்தை மதிக்க மாட்டார்கள். அந்த அடிப்படையில சிக்கன் ஏன் இடிச்சேன்? அதுக்கு வேற எந்த காரணம் கிடையாது, வேற எந்த காரணம் கிடையாது. அப்படி இடிச்சாக்கா அதுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் என்னுடைய மதச்சனம் இடிக்கப்படுதுன்னு சொல்லி அவர்கள் இந்துக்களுக்கு எதிராக ஒரு அப்படியே ஒரு பிளவு ஏற்படும். இந்து முஸ்லிம் பிளவு ஏற்படும். இந்து முஸ்லிம் பிளவு ஏற்பட்டு ரொம்ப வசதியாக ஆச்சு. செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் இந்துக்களையும் இஸ்லாமியர்கள் பிறந்து இந்துக்களுடைய ஓட்டை பெற்று தமிழ்நாட்டை காணுன்றுவது என்கிற திட்டத்தோடு தான் சிக்கன் தர்காவை அவர்கள் குறிப்பிட்டு இருக்காங்க. சிக்கன் தர்கா மட்டும் இல்லைங்க, இங்கதான் தர்கா இருக்கா திருச்சியில. அவர்கள் ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க, reclaim.comனு ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்குள்ள போனாக்கா கிட்டத்தட்ட 175 175 தர்காக்களை இங்க தமிழ்நாட்டு மட்டும் இடிக்கப்படுறார்கள். இடிச்சாத கட்டக்கூடாதுன்னு நினைக்கலாம். யோசிச்சு பாருங்க. அப்ப இடிக்கப்பட்டால் வெறும் கட்டடமாங்க. கோயில் கூட இருக்குதுங்க. நாங்களாம் நாத்தியர்கள் தான், நாங்களாம் கடவுள் மறுப்பாளர்கள். ஆனா இங்க சாமி இருக்கிறதா மக்கள் நம்புறாங்க, அது கூட கடவுள் இருக்கிறதா நம்புறாங்க. அதனாலதான் தந்தை பெரியார் அவர்கள் நான் சாமி கும்பிடாம இருக்கலாம், ஆனா ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் இருக்காரு என்று நம்பி கும்பிட போறோம். அப்படி கும்பிட்டு போறவங்க அங்க போவாத, இங்க போவாத, இங்க நில்லு, நொங்க நில்லு, கருவறைகளை போகாத என்று சொல்லுகின்ற அவர்களுக்கு எதிராக போராட்டத்தை அனுமதி பெற்ற அந்த தந்தை பெரியார் அவர்கள் அந்த உட்பட அமைப்பு செஞ்சாதா எவனாலும் தடுக்கலாம் போது நான் என்ன கேட்கிறேன், இந்த கோயில் இருக்கேன், நான் நாத்திகன் தான், ஆனா இந்த கோயிலுக்குள்ள போறப்போ இந்த காரணத்தை கொண்டு நீ வராத என்று சொன்னா மக்களோட மனசு எவ்வளவு வேகம், எவ்வளவு நம்பிக்கை வச்சு உள்ள போறாங்க. அந்த அடிப்படையில அப்படி ஒரு மசூதி அந்த இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு வேகம் வரும், வேதனை வரும். 1990 இடிக்கப்படுது. அப்போ ஒரு பாட்டு எழுதலாம், இடித்து விட்டான் மசூதியை இது சரிதானா, இந்து மக்கள் விருப்பம் என்றான் உன்னை கேட்டானா, இது என்ன தேசம், எடுத்து விட்டான் மசூதியை இது சரிதானா. ஆனா ஒரு தேங்க்ஸ் நம்ம சொல்லணும் தமிழ்நாடு அரசுக்கு. அது என்ன தெரியுமா, அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, ராஜீவ்காந்தி இருந்தாரு. காங்கிரஸ் ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் நினைச்சு, ஆனா இதே ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அந்த மசூதியை இடிப்பதற்கு அவரை கைகழுவினார். அது ஒண்ணும் பண்ணல. மிகப்பெரிய பிளாக் மார்க், ஒரு கருப்பு புண்ணு வந்தது காங்கிரஸ் மேல. இன்னமும் இந்த காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய கடுப்புல தான் இஸ்லாமியர்கள் பல பேர் காங்கிரஸ் சேர்த்து இருக்காங்க.
இங்க கூட தோழர் கூட அப்படிதான் திட்டாங்க நினைக்கிறேன். காங்கிரசும் ஒரு அரசங்கிதான் சொல்லி அப்படி ஒரு தவறை திமுக அரசு செஞ்சுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திருப்பரங்குன்றத்தில் அவர்கள் தீபம் ஏற்ற போறாங்கிற முதல்ல போய் அதுக்கப்புறம் தொடர்ந்து அதுக்கப்புறம் அந்த சிக்கன் தடுக்காம இழுத்து விடுவது என்கிற திட்டத்தை இந்த தமிழகத்தில் அமல் போடுவது என்பதற்காக மதிக்கு ஒரு கருத்தை முடிச்சிடறேன். தொடர் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன். 5 நிமிஷம் முடிச்சிடறேன். தோழர் வந்து போயிருக்காரு. நான் 5 நிமிஷம் முடிச்சிடறேன். அப்படி ஒரு நிலைமை வந்து அந்த என்ன நிலைமையாகும்? அதாவதுங்க, நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்தேங்க. அந்த வீடியோல பெரிய மலை, உச்சி மலை, அதுல 2 குன்று இருக்குது. நீங்க ஆடு வந்து பாருங்க, நமக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஆடு எப்படா மிகப்பெரிய குன்று, நம்மளாம் ஏற முடியாது, அது நின்றுட்டு இருக்கும், மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். நான் அந்த வீடியோ பார்த்தேன். ஒரு குன்று இன்னொரு குன்று, அதுல அந்த ஆட்டோட தோல் மேல அதோட குட்டி இருக்குது. அந்த குட்டியை வச்சுக்கிட்டு அது தாவக்கூடிய ஆட்டை பொறுத்த வரைக்கும் அது எப்படி தாவ முடியுமா என்கிற கவலை பதட்டம் அதுக்கு இருக்கும். ஆனால் அந்த பதட்டம் குட்டி இருக்காது. ஏன் தெரியுமா? நம்ம தாயோட முதுகுல இருக்கிறோம். நம்ம தாய் நம்ம விட்டு நம்ம தாய் நம்ம உயிரை காப்பாற்றோம் என்கிற நம்பிக்கை அந்த குட்டிக்கு உண்டு. அப்படி இஸ்லாமியர்களை கைவிட்டாங்க என்று நம்பக்கூடிய இந்த மக்களை ஒரு காலம் இடிப்பா என்ன மனநிலை நோக்கி பாருங்க. உண்மையிலே அதை கணக்கில் கொண்டுதான் திமுக அரசு உண்டாகுது. நீ எந்த பரிசுத்தம் எந்த நான் அங்கே தீபம் ஏற்றுவதும் அதற்கு பிறகு சிக்கன் பொறுத்தவரை நிச்சயமாக அந்த அடிப்படையில இன்னமும் நாம பெரியாரின் வாரிசுகளாக, அம்பேத்கரின் வாரிசுகளாக தமிழ்நாட்டிற்குள் அவர்கள் ஊட்டி போல அனுமதிக்கப்படுகிறது. இப்போ பல விஷயங்கள் மாறிருக்குது. கொஞ்சம் பேசிட்டு நீங்க பண்ண ஒரு உரையாடிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் போங்க. என்று சொன்னால் நாம் பெரியாருடைய, அம்பேத்கருடைய கொள்கையை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு விதைக்கிறோமோ, அல்லது எந்த அளவுக்கு இங்க கூடிய பெண்கள் நீங்க இன்னைக்கெல்லாம் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இதற்கு 100 ஆண்டு கால திராவிடர்களுக்கு வரைக்கும் போராட்டம், இதையெல்லாம் புரிந்து கொண்டு திராவிட இயக்கம் போராட்டம், கம்யூனிஸ்ட் இயக்கம் போராட்டம், திராவிட நிறைய பேசுவாரு, சீன விடுதலை பேசுவாரு. இதே தாழ்த்தப்பட்ட மக்கள் இதே மலம் வந்ததும் அவர்கள் மேல சூழ்நிலை கடைபிடிக்கணும் என்று சட்டம் பண்ணுது. 16 இந்த சடையை சொல்லி தந்த கையாளர் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி 100 ஆண்டு கால போராட்டம் நடத்துவதன் மூலமாக இன்னைக்கு நம்ம அப்படி உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு நம்ம மேல தீண்டாமை இல்லை. இதெல்லாம் இந்த தெருவுலாம் நிக்க முடியுமா? நான் சொல்றது தொடர்களே பஞ்சவர்கள் மட்டும் இல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும் இல்லைங்க. தந்தை பெரியார் வைக்கம் போராட்டம் நடத்தினார். யாருக்காக? தாழ்த்தப்பட்டவர்கள் நடத்தினாரு. திருவிதாங்கூர் வீதியில பார்ப்பவர்கள் தவிர வேற யாரும் நுழைய முடியாது என்பதற்காக இதெல்லாம் போராடினாரு. திருவிதாங்கூர் சபாஸ்தானத்துல என்ன நடந்து தெரியுமா? ஞான் புலையன் ஞான் அசுத்தம் வரு. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன செய்யறாக்கா, அங்க இருந்து வந்து திருவிதாங்கூர் பிராமணர்கள் அந்த அவங்க நம்ப சொல்றாங்க. நம்பபடி நம்பது முகத்தை கண்ணு முடியாது. ஒரு நாள் தூரத்துல அவசிக்கலாம் பாத்திரக்கூடாது. பார்க்காத தூரத்துல இருந்தா அவரு நேருக்கு நேர் பார்ப்பவர்களாக இங்க இருந்து சத்தம் போடணும். முன்னாடி நாம 100 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தாக்கா இங்க நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்க முடியாது. அந்த வகையில் தந்தை பெரியார், அம்பேத்கர், அம்பேத்கர் அவர்களுடைய நாம தொடர்ந்து கொள்ளணும், நாம தொடர்ந்து இருக்கணும். இங்க தோழர்கள் சொன்னாங்க, அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் வேற சில விஷயங்கள்ல குறைகள் வச்சு நம்ம சுட்டி காட்டோம். சொல்ல போறக்கா முருகன் மாநாடு நடத்தி தேவையில்லாம இந்துக்கள் ஓட்டம் வாங்குறங்கிற பேர்ல என்ன, அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். தந்தை பெரியாருடைய வழியில இருக்கீங்கன்னா பெரியார் எதை செய்தாலும் அதை செய்யுங்க, அம்பேத்கர் எதை செய்தாலும் அதை செய்யுங்க. என்ன சொல்லுவாங்கல்ல, கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு கொக்கு பிடிக்கிற வேலை வேண்டாது. என்ன, அது அவனுக்கு தான் சாதகமா போகுது. நீங்க முருகனுக்கு நீங்க என்னங்க விழா நடத்துறாங்க, முருகன் விழா நடத்த அவன் முருகன் மாநாடு நடத்தி அந்த பக்தர்கள் அந்த பக்கம் பக்தர்கள் என்பவர்கள் பாமரத்தனமா சாமி கும்பிடுவாங்க. ஆனா சாமி கும்பிட வந்தவங்களா காவிய உடுத்தி இவங்கெல்லாம் எங்க ஆளு, இவங்கெல்லாம் பிஜேபி சங்கியா மாற்றக்கூடிய இந்த சதித்தனத்துக்கு நீங்க நம்பகமா இருக்காதீங்கன்னு சொன்னோம். நீங்க சோபான முடிவு பண்ணுங்க, முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க செய்யாம இருந்தாங்க. ஆனா ஒரு விஷயத்துல மிக தெளிவாக முடிவு பண்ணாங்க.
அது ஜி.ஆர். சாமிநாதன் போன்றவர்கள் உத்தரவு போட்டாலும் நாங்கள் அந்த சிக்கந்தர் பாதுஷா நாங்கள் தீர்மானத்தை விடமாட்டோம் என்று உறுதியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு முடிவெடுத்தது என்கிறவர்கள் பாராட்டலாம். இதுல திமுக அரசு நொட்டம் இருக்காருல்ல, அவர் பேர் என்னங்க, தாவேக்கா, அதுக்கு பேர் தற்கொலை தானே, தமிழக வெற்றி கழகம் இல்ல, தற்கொலை வெற்றி கழகம் தானே, தற்கொலை தான். இங்க இருந்து போய் திமுக இங்க திட்டு, ஆனா பாண்டிச்சேரியில போய் திமுக திட்டா, பாண்டிச்சேரியில ஒரு தாவேக்கா அந்த கட்சி அந்த தேர்தலில் ஆட்சி பிடிக்கணும்னு சொன்னா, ஏற்கனவே என்ன வழக்கம் சொன்னேன், எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சி தான் விமர்சனம் பண்ண முடியும்னாக்கா, சரி இங்க திமுக இருக்குது, என்ன அங்க எந்த கட்சியா இருக்குது, எதுல, பாண்டிச்சேரியில நீ திட்டு பாரு. ரங்கசாமி பொல்லாதாருங்க, பாண்டிச்சேரிய 100 ரூபா கொடுத்தா 2 ரூபா பண்ணுவாங்க. என்ன காங்கிரஸ் அவரு பிஜேபி கூட இப்ப போயிட்டாருங்கிறது வேற விஷயம். ஆனா தனிப்பட்ட முறையில் ஆள் பார்க்க காமராஜர் மாதிரி இருக்காரு, அவர் வேற பாட்சா மாதிரி. அங்கேயும் பேச மாட்டேங்கிற நீ, பயந்து மட்டும் அல்ல, உன் கொள்கை என்ன தெரியுமா, உன் கொள்கை என்ன தெரியுமா, நீ இந்த விளக்கமா இருக்கு பாருங்க, விளக்கமாறு பிஜேபி விளக்கமத்துக்குள்ள நிறைய சொல்லி குத்திருக்கும். அந்த விளக்கமத்தோட திட்டம் என்னன்னா, திராவிடத்தை துடைப்பது, பெண்கள் கருத்தை துடைப்பது, அம்பேத்கர் கருத்தை துடைப்பது, கம்யூனிஸ்ட் கருத்தை துடைப்பது. அந்த இளவட்ட பிஜேபி சங்கி விளக்கம் இருக்கு. உங்களுக்கு ஈர்க்குச்சி யார் தெரியுமா, ஒண்ணு நாம் தமிழர் கட்சி சீமானு, அது சீமான் அது சீமாறு, அடுத்தது 2வது தாவேக்கா, அப்புறம் எடப்பாடி. ஏன் தொடப்பாடி சொல்ல தெரியுமா, அவர் செஞ்ச குற்ற ஊழலுக்கு தொடர்ந்து போய் பாடியா எடுக்குது. சோ அந்த மாதிரி குச்சிகள்லாம் சேர்ந்து நீ பெரியாரை துடைப்பது, அம்பேத்கரை துடைப்பது, திராவிட கொள்கையை துடைப்பது, கம்யூனிஸ்ட் துடைப்பதுங்கிறது வேலை பார்த்துட்டு இருக்க. எனவே நான் சொல்வது, அவங்க விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க என்பதை மட்டும் சொல்லி, நீங்க பிள்ளையார கும்பிடுறீங்க, நான்லாம் பிள்ளையார் கும்பிட்டு ஆளுதானுங்க. நான் படிச்ச காலத்துல நான் சாமி தயானந்தா பள்ளியோட தான் படிச்சேன். அது வீட்டுக்குள்ள, ஆனா பிள்ளையார வீட்டுக்கு எடுத்து வந்து அதை கலவரமா மாத்தினாக்கா பக்தி வேறு, இப்படி அரசியல் வேறு, என்கிற கருத்து வேறு, இந்துமா வேறு என்பதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த வகையில பிள்ளையார எல்லாருமே கொண்டு வராங்க தான் கும்பிடாங்க, முருகனை எல்லாருமே கொண்டு வராங்க தான் கும்பிடாங்க, வேலை எல்லாருமே தூக்கிட்டு வர்றாங்க தான் கும்பிடாங்க. வேலை எவன் தூக்கிட்டு வர்றான், பிள்ளையார எவன் தூக்கிட்டு வர்றான், முருகனை எவன் தூக்கிட்டு வரான் என்பதை நீங்க பிரித்து புரிந்து கொள்ளணும் என்பதை கேட்டு ஒரு பாடலோடு நிறைவு செய்கிறேன். கையில் எடுத்து வாராம் தீப்பெட்டிய பத்த வைக்க. எச்சரிக்கை, கொஞ்சம் அங்க போய் பேசுங்க தோழர், கொஞ்சம் அங்க போய் பேசுங்க. எச்சரிக்கை அந்த RSS வரான் எச்சரிக்கை. பிள்ளையாரு சதுர்த்திக்கு தெரு தெருவா செட்டு போட்டு கும்பிடுற தம்பிகளே பக்தர்களே எச்சரிக்கை. தீ குங்குமத்தை இழுத்து விட்ட கும்பல் வருவோம் எச்சரிக்கை. இந்த முன்னணிக்கார வருவான், ஒரு சங்கதியை தட்டி விடுவான், ஒரு 50 அடி பிள்ளையார பச்சி வம்பெடுத்து கத்து தருவான். நீ புத்தி வேதலைக்கு போக சாதி வித்தைகடா எச்சரிக்கை. 8 கோடி முருகனுக்கு தொட்டி கட்டி தொங்க விட்டு, வேளாங்கண்ணி மாதாவுக்கு மொட்டை 3 போட்டுக்கிட்டு, நாகூர் தர்காவுக்கு மாப்பியா சக்கரம் அடிச்சுக்கிட்டு, எம்மரம் சம்மதம்னு இருப்போரே எச்சரிக்கை. இந்த முன்னணிக்கார வருவான், ஒரு துண்டு நோட்டீஸ தருவான். நம்ம ரெங்கநாதனை பார்க்க எந்த ராவுத்தர் வந்தான்னு கேட்பான், ஆனா ராவுத்தர எந்த பாப்பான் கோயிலுக்குள்ள சேர்ப்பான். ஏமாந்தா அயோத்தியோட நாகூரையும் கோப்பான். நீ இடிச்சவாய் இந்துவின்னா வா இடிக்கவான்னு, சிக்கந்தர் தர்காவை இடிக்கவான்னு கூப்பிடுவான் எச்சரிக்கை. திருநீர் மட்டை போட்டு திருப்பதிக்கு ஒரு முட்டை போட்டு, அரசாணி காலோனி ஐயரை வச்சு தாலி கட்டி, தானும் இந்துன்னு நினைச்சுக்கிற தாழ்த்தப்பட்ட இளைஞர்களே, அம்பேத்கரை படிக்காத அப்பாவிகளை எச்சரிக்கை. பிஜேபி கார வருவான், கையில் ராக்கி கட்டி விடுவான், உன் வீடு தேடி வந்து ஒரு பாடு போட மாட்டி விடுவான். ஒரு வேலை வெட்டி கிடைக்க 2 ஆளை காட்டி விடுவான். பொண்ணு பிள்ளையாரு ஊர்வலத்துல முன்னே போக விடுவான். அவன் பின்ன இருந்து கல்ல எடுத்து பள்ளிவாசல் மேல விடுவான். அடிச்சு கொள்ளு முஸ்லீமைன்னு வெறியேற்றி விடுவான். உடச்சி அள்ளு பொருளைன்னு கடைய காட்டி விடுவான். பொண்ணு அடியாளு வேலைக்கு தான் பள்ளு பறைகளை விடுவான். சாதி அடிமையாக்கி வச்சவன் அவன் அடியாள எச்சரித்து நிறைவு செய்து கொள்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.